எப்போவுமே ராஜமௌலியுடைய கதைகள் வந்து ஒன்று பெருசாக நீங்கள் வந்து கதையாக பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்காது. ஆனால் அவர் அந்த காட்சிப்படுத்துகிற பல பேரை கடவுள் நம்பிக்கை உள்ளவங்கள டென்ஷன் ஆக்கி வச்சு அவர் மேலே வழக்கே போட்டிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக கதை என்ன அப்படின்னு நம்ம விசாரித்தோம்னா, போன பிறவியில் சங்கர்லாம் வெறும் பிரம்மாண்டத்தை மட்டுமே வச்சுட்டு இருந்தாரே தவிர அதுக்குள்ளே ஒரு கதை வேணும், ஒரு சுவாரஸ்யமான காட்சி வேணும்லாம் அவர் நினைக்கல. ஆனால் ராஜமௌலி அதையும் நினைத்ததுனால தான் அவர் ஹிட். ஹாய் ஹலோ வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு த ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்க விஜய் தாயா. இன்னைக்கான நேர்காணல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா வலைபேச்சு திரு அந்தணன் அவர்கள் தான். ஸோ ராஜமௌலியோட அடுத்த பட அப்டேட் அண்ட் பல ரகசியங்களை தான் இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஸோ ராஜமௌலி எப்பயுமே புது டேர்ம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருக்காரு. விச் வாஸ் பேன் இண்டியா பாகுபலி வரும்போது, இப்போ குளோப் ட்ராட்டர் அப்படின்னா என்ன சார்? அதான் அது வந்து ஒரு உலகளாவிய ஒரு படம்னு வச்சுக்கிங்களேன். ஸோ அப்படி தான் வந்து இந்த படத்தை அவங்க உருவாக்கியிருக்காங்க. இன்னொன்று வந்து அந்த படத்துக்கு வாரணாசின்னு தலைப்பு வைக்கும் பொழுது அதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய புராண கதை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஆக்சுவலாக கதை என்ன அப்படின்னு நம்ம விசாரித்தோம்னா, போன பிறவியில் ராமராக இருக்கார் மகேஷ் பாபு. அவர் ஆமாம், அது ஒரு போர்ஷன் இருக்குது படத்தில். அவர் ராமராக என்னெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு ஒரு போர்ஷன் இருக்குது. அதற்கப்புறம் வந்து நிகழ்காலத்தில் ஒரு மகேஷ் பாபு வர்றார் இல்லையா, அவருக்கு வந்து சிவன் கையில் இருக்கிற சூலாயுதம் ஒன்று கிடைக்குது. ஓகே, அந்த சூலாயுதம் அவர் அதில் என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் அந்த கதையாக இருக்குது. எப்போவுமே ராஜமௌலியுடைய கதைகள் வந்து ஒன்று பெருசாக நீங்கள் வந்து கதையாக பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்காது. ஆனால் அவர் அந்த காட்சிப்படுத்துகிற விதம் இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஸோ அதில் வந்து சின்ன சின்ன சுவாரஸ்யங்களோடு அவர் வந்து அந்த முழு படத்தையுமே கொடுக்கறது அவருடைய தனிப்பட்ட திறமை. அவருடைய எல்லா படங்களுமே நம்ம அதை பார்த்துருக்கோம். ஸோ இந்த படம் வந்து இதுவரைக்கும் அவர் தொடாத பட்ஜெட்டு. ஓகே, எப்போவுமே அவர் படம் வந்து பட்ஜெட்னு ஏறிக்கிட்டே வந்துச்சு. அவருடைய முதல் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண பட்ஜெட்டு. அதுக்கப்புறம் எங்கேயோ போய் இன்னைக்கு 1000 கோடி கிட்ட நெருங்கி ஒரு படம் பண்ணுறாங்க. உலக அளவில் இந்த படத்தை கொண்டு போகணுங்கிறது அவங்களோட ஒரே விருப்பமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம் ஹைதராபாத்துக்கு. ஓகே, அங்கே போனால் அந்த டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, ப்ரோமோ. ஓகே, அந்த ப்ரோமோ வந்து எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒரு 8 நிமிஷம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதுக்கே 1 வருஷம் எடுத்துக்கிட்டதா அவர் சொல்கிறாரு அதை உருவாக்குறதுக்கே. ஸோ அப்போது அந்த படத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு நேரம், எத்தனை ஆட்கள், எவ்வளவு டெக்னிக்கலான விஷயங்களை உள்ளே போட்டிருப்பாங்க, அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. பட் பார்க்கலாம், அந்த படம் ரொம்ப எதிர்பார்ப்பு, இந்தியா முழுக்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் வந்து வாரணாசி அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊர் சார்ந்த ஒரு கதையாக இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லைங்க, வாரணாசி, காசி அந்த அந்த காமிக்கிறாங்க, இந்த பழைய காசியெல்லாம் காமிக்கிறாங்க. அதற்கப்புறம் இப்போதைய காசி எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறாங்க. எனக்கு தெரிந்து இந்த காசி தொடர்பாக நிறைய படங்கள் இங்கே வந்திருக்கு. எல்லாமே இந்த புனம் எரிக்கிறது, அந்த ஆரத்தி காட்டுறது, இப்படியே தான் போயிட்டுருக்கே தவிர அதெல்லாம் தாண்டி வேற ஒன்று இருக்குது அதுக்குள்ளங்கிறத ராஜமௌலி சொல்லுவார். காசின்னாலே நமக்கு ஒரு மர்மம் இருக்கும், ஒரு அமானுஷ்யம் இருக்கும், ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு திகில் கூட எனக்கு இருக்கும். காசின்னு சொன்னாலே ஒரு ஆயிரக்கணக்கான பணங்கள் தினந்தோறும் எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஊரில் அது எப்படி பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டோட அங்கே போக முடியும்? நான் போனதில்லை. பட் காசின்னு நினைக்கும் போதே நமக்கு ஒரு சின்ன ஒரு அச்சம் ஒன்று வரும். பல பேருக்கு அது ஸ்பிரிச்சுவலாக பார்ப்பாங்க, எனக்கு அதுமாரி ஒன்று இருக்கும். ஸோ அதையெல்லாம் வந்து ஒரு மாற்று வரணும்னு கூட நமக்கு தோணுது. அதுக்கு பின்னால் பெரிய வரலாறு இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தொட்டுட்டு வருவார் அவர். ஸோ கேஸ்ட் பற்றி பேசலாம். ஸோ நேம்ஸுமே ரிவீல் ஆயிடுச்சு. மகேஷ் பாபு வந்து ராமா ருத்ரா, பிரியங்கா சோப்ரா வந்து மந்தாகினி அப்படின்னு, அப்புறம் பிருத்விராஜ் வந்து கும்பா அப்படின்னு சொல்லி. ஸோ கல்ச்சுரல் கதை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதை சார்ந்து இருக்கு சார் இந்த கேஸ்ட்? என்னது? எல்லாமே இந்து மதம் சார்ந்தது தான். என்ன இப்போ அண்மை காலமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஃபுல்லாக இந்த புராண கதைகள் வந்து பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் கேட்டால் 1000 கோடி 2000 கோடி இந்த மாதிரி படங்களுக்காகவே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா, இங்கே நம்முடைய கல்ச்சர்னு ஒன்று இருக்குது, அந்த கல்ச்சரை வந்து உலகம் முழுக்க கொண்டு போகணும்னு இங்கே நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு வகையில் ஓட்டாக கன்வெர்ட்டாக மாறும். ஒரு ஓரணியில் இந்தியாவை திரட்டுற எண்ணமெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு புறம் அந்த மதம் தொடர்பான பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க, இன்னொரு புறம் எங்கள் மதம் எவ்வளோ உயர்ந்தது, நாங்கள்லாம் எப்படி வந்தோம் அப்படிங்கிறத திரைப்படம் வாயிலாக மக்களுக்கு புரிய வச்சுட்டே இருக்காங்க. ஸோ அதனுடைய ஒரு
பதிவாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது, வாரணாசி படத்தையும். ஆனால் இந்த படத்து விழாவில் ராஜமௌழி சொன்ன ஒரு கருத்து வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய கருத்தாக மாறி இருக்கு. என்ன சொன்னார்னா, நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய பாகுபலி ஆகட்டும், அதற்கு முந்தைய படங்கள் மகதீரா மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு மத நம்பிக்கை இல்லாமலோ கடவுள் நம்பிக்கை இல்லாமலோ ஒரு படம் பண்ண முடியாது. அப்போ என்ன காரணத்தினால அந்த வார்த்தையை அவர் சொன்னாருன்னு தெரியல. உள்ளபடியே அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவரான்னு நமக்கு புரியல. ஏன்னா அவர் ஏன் அந்த வார்த்தையை அங்கே சொன்னார் அப்படின்னா, அவ்வளோ செலவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரசிகர்கள் வந்திருப்பாங்க. ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் ஒரு பாதி இடத்த அடைச்சி இந்த நிகழ்ச்சியை பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ பெரிய கூட்டம், இந்தியா முழுக்க இருந்து பத்திரிகையாளர்களை வர வச்சுருந்தாங்க, ஆல் இண்டியா ப்ரெஸ்ஸு. அப்போ இவ்வளோ சிறப்பாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும் பொழுது அந்த புறமோ நம்ம சொன்ன மாதிரி இல்லையே, ஏன்னா ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. ஒரு 3 முறை அதை போடுறாங்க, ஒரு இடத்துல வந்து நின்றுடுது, அதுக்கப்புறம் நகரல, மறுபடி போடுறாங்க, வரல. ஒரு பெரிய டெக்னிக்கல் இஷ்யூ, ஒரு மாதிரி பதட்டம் ஆயிட்டார் அவர். அந்த கோபத்தில் அவர் என்ன பண்ணிட்டாரு, என் மனைவி வந்து எப்பவுமே அனுமன்ட்டெல்லாம் பேசுவாங்க, அப்படி உள்ளவங்க வந்து ஏன் வந்து அந்த அனுமன் இதை இந்த மாதிரி பண்ணாரு, இந்த விஷயத்துல ஏன் அவர் வந்து சரியா செஞ்சு கொடுக்கல அப்படின்னு அவர் வந்து ஒரு மாதிரி நாத்திகர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து பல பேரை கடவுள் நம்பிக்கை உள்ளவங்கள டென்ஷன் ஆக்கிருச்சு. அவர் மேலே வழக்கே போட்டிருக்காங்க. இதில் ஹைதராபாத்தில் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க, இந்து மதத்துக்கு எதிராக பேசிட்டார் அப்படின்ட்டு. அது இந்து மதத்துக்காக தான் படமே பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து அப்படி ஒன்று நடக்குது, அவருடைய இமேஜ் வந்து இதுதாங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அதை எப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரியல, எதுக்காக சொன்னாருன்னு நமக்கு புரியல. ஏன்னா இவ்வளோ பெரிய படத்தை மெல்ல 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 நகர்த்தி ஒரு பிரம்மாண்டத்தின் குவியலாக கொண்டு வந்திருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு எதுக்கு டென்ஷன் ஆனாருன்னு தெரியல. ஸோ ஏதோ ஆயிட்டாரு. இப்போ அது என்னவா அடுத்தடுத்து தொடர போகுதுன்னு நமக்கு தெரியல. அண்ட் ராஜமௌலி எப்பயுமே படம் எடுத்தா ஒரு குடும்ப படம் மாதிரி தான் எடுக்கிறாரு. அதாவது குடும்பங்கள் பார்க்குற மாதிரி இல்லை, அவர் குடும்பம்னா அவரோட படத்துல பெரும்பாலும் ஒர்க் பண்ணுது. இது என்ன கதை சார்? இல்லைங்க, உள்ளபடியே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் அது. நல்லா பாருங்க, அவங்க அப்பா வந்து கதையில் அப்படி ஒரு பெரிய மனிதராக இருக்கார். அவர் எழுதின எல்லா கதையும் ஹிட் ஆயிருக்கு. ராஜமௌலிக்காக அவர் எழுதின எல்லா கதையும் ஹிட்டு. அவங்க அண்ணனும் தம்பியோ மரகதமணி, அவரு போடுற மியூசிக்கு அப்படி இருக்கு இல்லையா? இப்போ அந்த மாதிரி படங்களில் இளையராஜா தான் இசையமைக்க முடியும். அந்த மாதிரி படங்களுக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது மரகதமணி அவ்வளோ ஸ்பெஷலாக மியூசிக் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ அவருடைய மனைவி எல்லாம் அதில் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த படத்தில் மகள் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு குடும்ப படமாக இருக்குது. ஆனால் குடும்பங்கள் பார்க்குற படமாகவும் அவர் உருவாக்குறார். ஆபாசம் இல்லாமல் ரொம்ப பொய்டிக்காக அழகாக ஒரு படத்தை கொடுக்குறாரு. ஓகே. அண்ட் ராஜமௌலி நான் ஒரு ஸ்டைல் ஆஃப் விஎஃப்எக்ஸ் இந்த மேக்கிங் அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதுக்கெல்லாம் எத்தனை 1000 பேரை பயன்படுத்தினாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதை தான் சொல்கிறாரு, இந்த ஒரு 8 நிமிஷ காட்சிக்கே 1 வருஷம் அவங்க செலவு பண்ணுறாங்கன்னா அப்போ மொத்த படத்துக்கு எவ்வளோ பேர் எங்கெல்லாம் இருந்து ஒர்க் பண்ணுவாங்க. அது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இன்னொன்று, ஏற்கனவே பாகுபலி மேக்கிங் ஆஃப் பாகுபலிலாம் காமிச்சாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த பல காட்சிகள் க்ரீன் மேட்டில் தான் எடுத்திருக்காங்க. அதை வந்து காட்சியாக உருவாக்குறதுக்கு அவங்க எவ்வளோ போராடிப்பாங்கங்கிறதெல்லாம் ரொம்ப நினைக்கும் போதே பிரமிப்பாக இருந்துச்சு. அது மாதிரி இதுலேயும் நிறைய பண்ணியிருக்காங்க. ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் ஏகப்பட்ட செட்டுகளை போட்டிருக்காங்க. அது இல்லாமல் வெளி மாநிலங்களில் போய் படம் எடுத்திருக்காங்க, காடுகளில் படம் எடுத்திருக்காங்க, ரொம்ப உயிரை கொடுத்து எடுத்திருக்காங்க. அதான் சொல்கிறேனே, அந்த ஒரு டெக்னிக்கல் டீம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்காங்க அவர்கிட்ட. ஓகே. ஸோ அதனால் ரொம்ப அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் தத்ரூபமாக வரும். அதுவும் இப்போ ஏஐ வேற வந்துடுச்சு. ஓகே. அது இன்னும் கூடுதல் ப்ளஸ் அவருக்கு. ஸோ ராஜமௌலி பட்ஜெட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு ஆந்திராவில் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்களா? உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் அங்கே தான் இருக்காங்க. இன்னும் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த மாதிரி இந்து மதத்தினுடைய வலிமையையும் பெருமையும் சொல்கிற படங்களை உருவாக்குவதற்காக ஒரு பெரிய தொகையை கொட்டா ரெடியாக இருக்காங்க. பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அதுக்கு பின்னால் இருக்காங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதில் ஒருத்தர் தான் இங்கே வந்திருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து இது ஒரு பெரிய பட்ஜெட்டே இல்லை. இந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் ராஜமௌலியினுடைய வேகம் வந்து இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். ஓகே. ஸோ தமிழில் பிரம்மாண்டம் அப்படின்னா வந்து எப்பயுமே சங்கரை தான் வந்து சொல்லுவோம். ஸோ இவர் சங்கரை மீறினா என்ன சொல்லுவீங்க? சங்கர்லாம் தாண்டி அவர் எங்கேயோ போயிட்டாருங்க. சங்கர்லாம் வெறும் பிரம்மாண்டத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்தாரே தவிர அதுக்குள்ளே ஒரு கதை வேணும், ஒரு சுவாரஸ்யமான காட்சி வேணும்லாம் அவர் நினைக்கல. ஆனால் ராஜமௌலி அதையும் நினச்சதுனால தான் அவர் ஹிட் பட இயக்குனராக மாறினார். வெறும் பிரம்மாண்டம் மட்டும் ஒரு படத்தை ஓட்டிடாது, அதுக்குள்ளே ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும், உங்களை உட்கார வைக்கணும். 3 மணி நேரம் படமாக இருந்தாலும் நம்ம உட்காந்துருக்கணும்ல.
ஸோ சங்கர் அதை மிஸ் பண்ணாரு. அவர் வந்து மிஸ் பண்ணாமல் இன்னும் ஓடிட்டு இருக்காரு. ராஜமௌலி ஒரு படம் கொடுத்துட்டு எப்பயுமே பெரிய கேப் எடுக்கிறாரு. அதுக்கான காரணம்? உழைப்பு தான். இப்போ அதுக்கேற்ற முன் தயாரிப்பு, அவங்க போடுற செட்டு, அவங்க எடுக்கிற காட்சிகள், அதற்கான வேலைகள், விஎஃப்எக்ஸ் அப்படின்னு அது இழுத்துரும். படம் வந்து நம்ம பார்க்கும்போது என்னையா ஒரு 3 மணி நேரம் படத்துக்கு அவ்வளோ ஆர்ப்பாட்டம் இத்தனை வருஷம் நமக்கு தோணும். ஆனால் அது ஒரு இன்ச்சாக அவர் செதுக்கி இருக்கிறாருங்கிறது அவருக்கு மட்டும் எனக்கு தெரியும். அதனால் நம்ம வெளியிலேருந்து ரொம்ப சாதாரணமாக விமர்சனம் பண்ணிடுறோம். அப்படி இல்லை அது. ஓகே சார். ஸோ வாரணாசி திரைப்படம் எப்படி வருது என்ன அப்படின்ற மாதிரி பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.